என்னது யாழ்ப்பாணத்துல மீண்டும் புத்தம்புது டிவிஎஸ் ஆட்டோவா? டவுன் பேமெண்ட் 8,75,000 கட்டிட்டு இந்த ஆட்டோ நீங்க எடுத்துன்னு போகலாம். எங்கள்கிட்ட 6 கலர்ஸ் இருக்குது. கூடுதலா 2 சொக்கப் சோர் செய்யற வேலையே இந்த ஒரு சொக்கப் சோர் செய்யும். ஸ்பெஷலா டிவிஎஸ் இஸ் பேக்னு தான் சொல்லுவோம். இது கொஞ்சம் ஸ்பெஷலா நல்ல ஒரு பிரீமியம் லெவல்ல செய்திருக்காங்க. லீட்டருக்கு பெட்ரோல் 30+ பாவிக்குமா? மூன்றாவது கஸ்டமர் ஆட்டோ வாங்கி கொண்டு போறேன். FM MP3 பிளேஸ் நீங்க ப்ளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பெருசா ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நல்ல ஒரு கொள்வனவோ ஹெட்லைட்டோட சிக்னல் இதுல இருக்கு. டிவிஎஸ் ஆட்டோ பாத்தீங்கன்னா பின்னால பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு. வெல்கம் டு 2K Salons. இன்றைக்கு நாங்கள் அங்கே நிற்கிறோம்டா ஒரு ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷோரூமோட பேரை பார்த்தீங்கன்னா ஜசோ மோட்டார்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா புத்தம்புது டிவிஎஸ் ஆட்டோ நிறைய வருஷத்துக்கு பிறகு வந்திருக்குது. அதெல்லாம் என்ன ப்ரைஸில் வந்திருக்கு, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஆட்டோவில் இருக்குன்னு தான் இந்த வீடியோவோட பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல்ல இந்த ஷோரூம் அங்கே இருக்குன்னா ஜாழ்ப்பாணத்தில் ஹீல்ஸுக்கு முன்னில் எனக்கு லிங்கன் கூல் பாருக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ வீடியோக்குள்ள போய் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஆட்டோவில் இருக்குன்னு பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிவிஎஸ் ஆட்டோ ஒரு ஆள் டெலிவரி எடுத்துட்டு இருந்த யாழ்ப்பாணத்தில் இருக்க டிவிஎஸ் ஷோரூமில் ஒரு ஆள் டெலிவரி எடுத்துட்டு கொண்டு போகிறார். பாருங்க ஆட்டோ புக் பண்ணுறதுக்கு இவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறாங்க பாருங்க. அந்த வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணாண்ட பேர்? என்ன பேர் லோகேஷ். ஓகே. இந்த டிவிஎஸ் கம்பெனி இன்றைக்கு தானே ஓப்பன் பண்ணாங்க? இன்றைக்கு நோர்த்தில் வந்து முதலாவது ஷோரூம் வந்து இப்போ இன்றைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் பொன்னம்பல ரோட்டில் தான் இருக்குது. ஹீல்ஸுக்கு நேராக ஆப்போசைட்டில் முன்னுக்கு இந்த ஷோரூம் இருக்குது. ஸ்பெஷலாக டிவிஎஸ் இஸ் பேக்னு தான் சொல்லுவோம். என்ன சொன்னால் டிவிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு திரும்ப எங்கள்கிட்ட வந்துருக்குது டிவிஎஸ் கிங். ஏன்னா ஒரு வாகனம் வந்து பேன் பண்ணியிருந்தபடியே ஆட்டோ நிறைய பேன் பண்ணியிருந்தது வர இல்லை. ஆனால் இப்போ இந்த டிவிஎஸ் வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. நிறைய பேர் கேட்டிருந்தவங்க டிவிஎஸ், அந்த டிவிஎஸ் ஆட்டோ ஓடி விரும்பினாக்கள்லாம் வந்து டிவிஎஸ் தான் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நிறைய பேர் அந்த ரிக்வஸ்ட் மத்தியில் வந்து டிவிஎஸ் வந்து வந்துருக்கு. உண்மையாகவே நீங்கள் வந்தோடனே இன்றைக்கு தான் நாங்கள் ஓப்பன் பண்ணோம். இன்றைக்கு ஓப்பன் பண்ண உடனே எங்களுக்கு இருக்கிற இந்த ஓப்பனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ட்ரீவீல் தான் வந்தது. இந்த 15 ட்ரீவீலும் இன்றைக்கே வந்து எங்களுக்கு சேல்ஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து டிவிஎஸ் மார்க்கெட்டும் இருக்கு. நிறைய பேர் வந்து வெளியில வந்து வேற 2 வீலர் 3 வீலருக்கு போனாலும் ஆனால் டிவிஎஸ்க்குன்னு சொல்லி ஜஃப்னாவாக இருந்தாலும் சரி ஹோல் ஐலைன்லேயும் வந்து பெரிய ஒரு வெற்றிடம் ஒன்று இருக்குது. அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே எங்களுக்கே கால் பண்ணி எங்களுடைய கதைக்கு வந்து இந்த டிவியில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ கஸ்டமர் ஒரு ஆட்டோ வாங்கிட்டே இருந்த ஹாப்பி கஸ்டமர். அதே நேரம் இந்த ஆட்டோவில் வந்து நிறைய பேர் விரும்புறதுக்கான காரணம் இப்போ வந்து எங்கள்கிட்ட இந்த எக்கனாமிக் கிரைசஸ் ஒன்று இருக்குது தானே. இந்த எங்கள்கிட்ட ஸ்ரீலங்கா பொறுத்தளவுக்கு பொருளாதார பிரச்சனை ஒன்று இருந்தாலும் இப்போ இருக்கிற ட்ரீவீல் இப்போ நீங்கள் ஒரு பெரிய வெஹிக்கிளுக்கு போனீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கில், அதாவது கிட்டத்தட்ட 20 லட்சம் தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் 20 லட்சத்துக்குள்ள கிட்டத்தட்ட இந்த ஆட்டோட ப்ரைஸ் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு 17,50,000 ரூபாய்க்கு தான் இந்த ஆட்டோ வந்து சேல்ஸ் ஆகுது. இந்த 17,50,000 வந்து இந்த காலத்தில் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்க போது. நல்ல ஒரு தொழில் ரீதியாகவோ அதே மாதிரி ஒரு வியாபார ரீதியாகவோ இல்லாட்டி வீட்டு தனிப்பாவைக்கோ ஆட்டோ வந்து இப்போ நிறைய பேர்ட்ட இருக்குது. இப்போ சாதாரணமாக ஆட்டோவுக்கும் எங்களுக்கும் பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. சாதாரணமாக ஒரு ஆக்சிடென்ட் இல்லாட்டி ஒரு தேவை சொன்னால் உடனே என்ன சொல்லுவோம், நாங்கள் ஆட்டோவை பிடிங்க நாங்கள் போகணும். ஸோ ஆட்டோ வந்து எங்களோட நிறைய அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உணர்வு, ஒரு எமோஷனலாக தான் ஆட்டோ இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆட்டோவை வந்து 17,50,000 இந்த டேட்டில் நான் அந்த ப்ரைஸை சொல்கிறேன். ஃபியூச்சரில் வந்து ப்ரைஸ் மாறுபடலாம். ஆனால் இதை பார்க்குறவங்க நீங்கள் உடனே அந்த டேட்டுக்கு வராங்கன்னு சொன்னால் இந்த டேட்டில் இருக்கிற ப்ரைஸை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் 17,50,000 ரூபாய்க்கு இந்த ஆட்டோ நீங்கள் கொள்வனவு செய்யலாம். விலை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை குறையுமா? இதை நான் சொல்ல முடியாது. என்ன சொல்ல விலை குறைன்னு சொல்ல முடியாது, விலை கூடுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்குது. கவர்மெண்ட் டேக்ஸ் கூடும்போது ப்ரைஸ் கூடும், இல்லை குறைகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து மிக குறைவோ, கூடுதலுக்கான சந்தர்ப்பம் வந்து இருக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் நாங்கள் அந்தந்த நேரத்தில் அதை நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். இப்போ நாங்கள் கூடின பிறகு இதே ப்ரைஸே கொடுக்கலாது. இப்போ இருக்கிறவங்களுக்கு அப்படி அந்த ப்ரைஸுக்கு எடுக்கலாது. அதனால வந்து நாங்கள் அந்த டைமில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி. ஓமண்ணா, இப்போ உங்கள்ட்ட 18 ஆட்டோ வந்தது தானே? இப்போ 18மே புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு இந்த ஆட்டோ வேணா நாங்கள் புக் பண்ணி எடுக்கிறோன்னா எவ்வளோ காலத்தில் கிடைக்கும்? கட்டாயம். நீங்கள் நல்ல ஒரு கேள்வி. இந்த புக் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு முதல்ல இப்போ தான் 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆட்டோ வரும்போது 5 வருஷத்துக்கு 6-7 வருஷத்துக்கு ஆட்டோ வரும்போது நிறைய பேர் இந்த ஆட்டோ எதிர்பார்த்துருந்தாங்க. எல்லாம் அதாவது கூடுதலாக வந்து இப்போ எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு நிறையா வவுனியாவில் இருந்து கூட இன்றைக்கி வந்து எடுத்துக்கொண்டு போடுவாங்க, விஸ்வமடலில் வந்து எடுத்துக்கொண்டு போடுவாங்க. இப்படியான நாட்கள் நோர்த்தில் ஃபுல்லாக வந்து வரும்போது எங்கள்கிட்ட வந்த குறைந்தபட்சமான ஒரு ஸ்டாக் தான் வந்தது. அதனால வந்து நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் கட்டி தான் எடுத்தவங்க. அட்வான்ஸ் கட்டினாக்களுக்கு வந்து நாங்கள் முன்னுரிமை கொடுத்து கொடுக்குறோம். அப்படி நீங்கள் ஆட்டோ உங்களுக்கு எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு கலரை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஒரு சில பேர் வந்து நிறைய பேர் பச்சையை விரும்புகிறாங்க, நிறைய பேர் க்ரீனை விரும்புகிறாங்க, நிறைய பேர் ரெட்டை விரும்புகிறாங்க. ஸோ நிறைய பேர் அந்த கலரை தாண்டி உங்களுக்கு சில நேரம் வந்து புக்கிங் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் கட்டாயம் தருவேன். அப்படி உங்களை புக் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால் அதுவும் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு 5 to 8 நாளைக்குள்ள வந்து ஆட்டோ உங்களுக்கு தருவோம். அவ்வளோ வேலைக்கு எடுக்கலாம், அவ்வளோ வேலைக்கு அவ்வளோ குயிக்காக எடுக்கலாம். வேணும் சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிற இந்த
எங்கட இந்த டிவிஎஸ் லங்காட அந்த எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்க டிவிஎஸ் லங்காட இன்ட்ரோ டிவிஎஸ் 2 வீலராக இருந்தாலும் சரி 3 வீலராக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட ஆஃப்டர் சர்வீஸ் ஆஃப்டர் மார்க்கெட்லாம் சரியான குயிக்காக இருக்கும். அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சரியான குயிக்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உடனே போட்டிங்கன்னா கட்டாயம் தொடர்ந்து நாங்கள் டெலிவரி தந்து கொண்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் ஸ்ரீலங்காவில் வந்து வெஹிக்கிள் வந்து பேன் பண்ணி இருக்கிற டைமில் கூட வந்து டிவிஎஸ்ல பைக் வந்து கொண்டு மற்ற பைக்கு எந்த பைக்கும் வரையில ஆனால் டிவிஎஸ்ல இன்ட்ரோக் வந்தது. அது மாதிரி டிவிஎஸ் கிங் டிவிஎஸ் கம்பெனி மத கம்பெனி செய்கிறபடி அவங்களுக்கு கட்டாயம் இந்த ஆட்டோ தடை இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டு நாங்கள் அன்றைக்கி ஒரு 3வது கஸ்டமர் ஆட்டோ வாங்கி கொண்டு போகிறார். இந்த ஒரு ஃபேமிலியாக வந்து வாங்கி கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த பச்சை கலர் ஆட்டோக்கும் சிவத்த கலர் ஆட்டோக்கும் விலையில வித்தியாசம் இருக்கும்னா? நல்ல கேள்வி. இப்போ விலையில் என்று சொல்லி இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ எங்கள்கிட்ட 6 கலர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒன்று ரெட், ஒயிட், க்ரீன், ப்ளூ, yellow அண்ட் பிளாக். இந்த 6 கலரும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு கலர்ஸில் வந்து எல்லா கலர்ஸும் வந்து ஒரே ப்ரைஸ் தான். கலர்ஸில் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் எந்த கலர்ஸ் எடுத்தாலும் வந்து உங்களுக்கு அதே ப்ரைஸ் தான் விளையிடும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு மூவிங்கான கலர்ஸ் ரெண்டு மூவிங் இல்லாத கலர்ஸ் அதுக்கான ப்ரைஸ் வந்து ட்ராப் அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் ஃபியூச்சரில் வந்து சில நேரம் வந்து ஏதாவது ஒரு கலர் வித்தியாசங்களில் வந்து ப்ரைஸ் கூடி குறையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிஎஸை பொறுத்தளவுக்கு அப்படி நிறையா வந்து இல்லை. ஆகவே உங்களுக்கு கலர் சைட்ல வந்து எந்த பிரச்சனை இல்லாம நீங்க போயிட்டுக்கொள்ளலாம். இல்லையா நார்மலா இப்ப என்னன்னு சொல்றோம், பச்சை கலர் ஆட்டோ தான் எல்லாருமே விரும்பி வாங்குறவங்க. அப்ப பச்சை கலருக்கு கொஞ்சம் விலை கூடவா இருக்குமென்னு தான் நாங்க நினைச்சு கொண்டு கேட்டுறாங்க. எல்லா ஆட்டோவுமே ஒரே பிரைஸ்ன்னு சொல்றீங்க, அதனால எங்களை விரும்பின ஆட்டோவை புக் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு விரும்பின ஆட்டோ நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் புக் பண்ணி எடுக்கலாம். இங்கே கலர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான கலர்ஸை வந்து நீங்கள் இப்போ ஷோரூமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கலர்ஸ் தான் இருக்குது, ரெட் அண்ட் க்ரீன். இதை தாண்டி எங்களுக்கு yellow வந்து இன்னும் 2 நாளில் வந்து ப்ளூ கலர் வந்து இன்னும் 3 நாளில் வந்து வரப்போகுது. அதே மாதிரி மற்ற கலர்லாம் வந்து நாங்கள் ஷோரூமுக்கு கொண்டு வருவோம். ஒரு சில டிமாண்டான கலர்ஸ், இப்போ ஒரு சில பேர் பிளாக் கலர்ஸ் வந்து பிடிக்கும். ஆனால் பிளாக் கலர்ஸ் வந்து ஷோரூமில் கொண்டு வந்து நிறைய வச்சு சில இடத்துல விற்காமல் இருந்தாலும் தேவை என்று சொன்னால் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் அதை உங்களுக்கு கொண்டு வந்து வருவோம் ஒரு 4 டேஸுக்கு. 4 டேஸில் சரி. நாங்கள் நார்மலாக எல்லாமே உங்கள்ட்ட கேட்டுட்டோம். மெயினாக ஆட்டோவில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நார்மலாக பார்ப்போம். ரைட், முக்கியமான விஷயம் ஆட்டோவில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கூடுதலாக வந்து டிவிஎஸ் கிங்கின்னாலே வந்து ஸ்பெஷல் தான். என்ன சொன்னால் பேர்லேயே வந்து கிங் பேக் ராஜா திரும்பிக்கான்னு தான் சொல்லணும். உண்மையாகவே இந்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலாக வந்து இதில் வந்து ஸ்க்ரீன், இதில் முன் கண்ணாடி வந்து லெமினேட்டிங் கண்ணாடி. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இந்த கண்ணாடி வந்து நொறுங்கினாலும் இல்லாட்டி கண்ணாடி உடைஞ்சால வந்து கண்ணாடி வந்து தெரிச்சு போவாது, அப்படியே இதாக இருக்கும், ஒட்டி இருக்கும். அதனால வந்து டிரைவருக்கோ இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற வந்து பயணிகளுக்கோ இல்லாட்டி முன்னால் வர்றவங்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் சேஃப்டி கூட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு மழை தண்ணி வலிஞ்சு விடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வடிவம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு மழை தண்ணி மேலே வந்துச்சு சொன்னால் ஸ்க்ரீனை வந்து இப்போ இதண்டாமல் அப்படியே சைடால் வந்து வலிஞ்சு விடும். அதனால வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு டிரைவருக்கு மலையில் ஒரு டிரைவருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்ல தெளிவாக இருக்குமே, தெளிவாக ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை இந்த இந்த கண்ணாடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு கண்ணாடி. இப்போ சாதாரணமாக இந்த ஆட்டோக்குள்ள இருக்கிற டிரைவர் ஒரு ஆளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வியூவா ஆட்டோ ரோட் வியூ ஃபுல்லாகவே தெரியும். மற்ற ஆட்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி 2 சைடாக இதுக்குள்ள மட்டும்தான் பார்வை இருக்கும். இந்த 2 சைடு வந்து கொஞ்சம் அடைப்பா இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இப்போ ஒரு வாகனத்தில் சொல்றாங்க சைட்டில் திருப்பும் போது அந்த சைட்டை வந்து பார்க்கும்போது தெளிவில்லாமல் இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் வந்து விபத்துக்கு ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஆட்டோவில் வந்து அப்படி எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த முன்வடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிவிஎஸ் லோகோ பேனல் இருக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பெஷலாக நல்ல ஒரு ப்ரீமியம் லெவலில் செய்திருக்கிறாங்க. நல்லா இருக்கு, நல்ல லுக்காக இருக்கு. நல்ல எல்லாத்துலேயும் சில்வர் கலரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு ப்ரீமியம் லுக் ஒன்று வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஆட்டோட மெயினாக சொல்கிறேன்னு சொன்னால் ஹெட்லேம்ப் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மற்ற ஆட்டோவுக்கு மாதிரி வந்து என்ன சதுரமா அப்படி இல்லாம ரவுண்டா அப்படி இல்லாம நல்லா சதுரமா வடிவா இருக்குது. இது அந்த பறவை ஒரு கண் மாதிரி கண் மாதிரி பினிக்ஸ் மாதிரி ஒரு கண் மாதிரி சேவ் இருக்கு. அதே நேரம் வந்து ஹெட்லைட்டோட சிக்னல் இதுல இருக்குது. மற்ற விதமான இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சிக்னல் வந்து வேறையா இருக்கும், புரிம்பா மேலே இருக்கு. ஆனா இது ஹெட்லைட்டோட இருக்கிறபடியா வந்து பார்க்கையும் வடிவா இருக்கும், நல்ல ஒரு லுக்கும் வந்து அந்த வாகனத்துக்கு வந்து கொடுக்கும். அதே நேரம் வந்து நீங்க இப்போ ஹெட்லைட்டை நீங்க போட்டு ரன் பண்ணும்போது இந்த அதாவது அகலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ரோட்ல வந்து ஒரு 9 அடியை கவர் பண்ணக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி நீளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நீளம் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி நீளத்தை வந்து இந்த என்ன சொல்றது இந்த வெளிச்சம் வந்து கவர் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு நைட்ல ஓடுற ஒரு டிரைவருக்கு வந்து எந்த ஒரு விபத்துல இருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு வாகனத்தை பாதுகாத்து ட்ரைவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி இதுல சேஃப்டி சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது மட்காட் வந்து மிகப்பெரிய ஒரு முன் மட்காட்டா இருக்குது. என்ன சொன்னா மிக உறுதியான மட்காட். ஒரு வாகனம் முதல்ல முன் சைடால வந்து மோதும் போது அந்த மட்காட் வந்து பெரிய ஒரு ஹெவியா இருந்துச்சு சொன்னா எங்கள்ட்ட நிறைய ஆபத்துகளை வந்து தடுக்கலாம். கொஞ்சம் அகலம் கூட அதே மாதிரி அகலம் கூட மட்டுமில்ல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனது. அதே மாதிரி சொக்கப் சோர் முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பெரிய ஸ்ப்ரிங்கா இருக்கும்.
கூடுதலா 2 சொக்கப் சோறு செய்யற வேலையை இந்த ஒரு சொக்கப் சோறு செய்யும். ஓகே. அவ்வளவுக்கு கொஞ்சம் ஹெவியானது, அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தானது, உங்களுக்கு நல்ல ஒரு முன்னுக்கு டிரைவருக்கு வந்து எந்த ஒரு அதிர்வும் இல்லாம எந்த ஒரு கிடங்கு பள்ளத்திலையும் போய் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப சேஃப்டி தான் இந்த ஆட்டோ. சேஃப்டி தான், இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல இந்த மிரர், சைட் மிரர் கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும். அந்த மற்ற ஆட்டோல மாதிரி இல்லாம கொஞ்சம் ஸ்டைலா வந்து வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி மாடலை கொண்டது. அது மட்டும் இல்லாம பின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பின்னுக்கு ஒரு பின் சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா மஞ்சள் கலர்ல ஒரு சேஃப்டி கார்டு ஒன்று போட்டிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஹெவியா இருக்கும். ஒரு வாகனம் ஆக்சிடென்ட் ஆகும்போது பின்னாலேயும் முன்னாடி தான் ஆக்சிடென்ட் ஆகும். பின்னால வந்து எது வாகனம் இடிச்சாலோ ரிவர்ஸுக்கு வந்தாலோ எந்த வாகனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்து இது செய்யக்கூடிய மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்குது. மற்றது இது ஒரு ஏர் கூலர். நீங்க ஏர் கூலர் கொண்ட ஒரு என்ஜின் தான். மற்றது பின்னுக்கு சிக்னல் எல்லாம் நல்ல தெளிவா இருக்கும். அதே மாதிரி சிக்னல் பாத்தீங்கன்னா ஒரு வடிவா நல்ல தெளிவா இருக்கும். பின்னுக்கு வர வாகனம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட நீங்க போடுற இண்டிகேட் வந்து அவைகளுக்கு ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைன்னா கஷ்டம் வேணாம். இதனாலதான் விபத்துகள் வருது. அதே மாதிரி அடுத்தது வந்து இந்த ஆட்டோ நாங்க எடுக்கிறதே வந்து கூடுதலா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற எதிர்பார்ப்போட வீட்டுல இருக்கிற தேவைகளை, வீட்டுல இருக்கிற ஆட்களை கொண்டு போறதுக்கு ஒரு சின்ன சின்ன பிசினஸுக்கு எடுப்பாங்க. ஆனா இந்த டிவிஎஸ் ஆட்டோ பாத்தீங்கன்னா பின்னால பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த மற்ற ஆட்டோ இல்லாம ஒரு 3 பேர் வந்து இலகுவா இருக்கலாம். அதே மாதிரி காலும் வந்து முட்டாது அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிரைவருக்கு வந்து வசதி சரியா இருந்தா தான் வந்து விபத்துல இருந்து தடுக்க முடியும். அந்த மாதிரியான ஆட்டோ தான் வந்து இது. பாருங்க, டிரைவர் சீட் பெருசா இருக்கும். அதே மாதிரி அவரோட இந்த சீட்டும் பெருசா இருக்கும். இப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிரைவருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த டிரைவர் சைட்ல முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல வடிவான ஒரு டேஷ்போர்ட் தான் இருக்குது. நீங்க சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து என்ஜின் டெம்பரேச்சர் காட்டுற அந்த ஒரு என்ஜின் டெம்பரேச்சர் காட்டுற ஒரு இதெல்லாம் விழுகும். அதே மாதிரி கியர் சிஸ்டம் எல்லாம் வந்து ஸ்பெஷலா டிவிஎஸ்ல வந்து கியர் சிஸ்டம் வந்து ரிவர்ஸ் கியர் வந்து கையிலே இருக்கும்போது வந்து உங்களுக்கு டக்குன்னு ரிவர்ஸ் கியர் போடக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற ஆட்டோக்கள் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க அங்கே சைட்ல இருக்கிற அதை நாங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டு ரிவர்ஸ் பண்றதுல விபத்துகள் ஏற்படுகிறது. நார்மலா கீழே தான் இருக்கு. ஆனால் இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கையிலேயே இருக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து இது உங்களுக்கு இலகுவா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கியர் பொசிஷன்லாம் வந்து சரியா விழுவும். அதே மாதிரி கியர் கொடுக்கல ஸ்மூத்தா இருக்கும். மற்றது உங்களுக்கு ஸ்பெஷலா வந்து ஒரு 2 பாக்ஸ் தந்துருக்குறாங்க. இது 2 பாக்ஸ் உங்களுக்கு தேவையான பொருள் 2 சைடு நீங்க வச்சுக்கொள்ளலாம். மற்றது இதுல வந்து ஒரு MP3 பிளேஸ், FM and MP3 பிளேஸ் நீங்க ப்ளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்க டிரைவர் வந்து சாதாரண அவங்களோட வேலையில முடிச்சு போட்டு அமைதியா ஒரு இருக்கிற இடத்துல அதுல சார்ஜ் போடுறதுக்கும் தந்துருக்காங்க. அதே மாதிரி USB இதுவும் தந்துருக்காங்க. இப்படியான சந்தர்ப்பத்துல வந்து நீங்க இதை வடிவா வந்து இதெல்லாம். அதே மாதிரி இதுல செசி சைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா லெடர் டைப் ஆஃப் செசி. இது நீங்க உங்களோட அந்த செசி வந்து லெடர் டைப் ஆஃப் செசி. அதாவது கட்டமா பிரிச்சு செசி செஞ்சிருக்கிறபடியா வந்து வாகன விபத்து ஏற்படும் போது கம்ப்ளீட் செசி வந்து விபத்துக்கு ஏற்படாது. சின்ன துண்டா தான் இது இருக்கும். ஆகவே வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு முதலீடாக தான் இருக்கும் இந்த டிவிஎஸ் கிங் ஆட்டோ. இதை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்றதுக்கு வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் நேரடியாக ஷோரூமுக்கு வந்து ஷோரூமில் நீங்கள் பார்க்கும்போது இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ், இங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு 100% வந்து விளங்கப்படுத்துவாங்க. அதனோடாக வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸ், உங்களுக்கு தேவையான ஆட்டோவை நீங்கள் தெரிவிச்சது கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும்னா இப்போ எல்லாமே நாங்கள் நார்மலாக பார்த்துட்டோம். இது எவ்வளோ பெட்ரோல் வாய்க்கும்னு நீங்கள் சொல்லு. ரைட், முக்கியமான விஷயம். சாதாரணமாக வந்து இந்த 1 லிட்டருக்கு வந்து 30+ வந்து பாவிக்கும். உண்மையாகவே வந்து இந்த பெட்ரோல் பாவிக்கிறது வந்து நிறைய விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது. சாதாரணமாக டயர் ப்ரெஷர், அதே மாதிரி ஒரு டிரைவர் எப்படி ஓடுறார், அதே மாதிரி அவர்கிட்ட பாதை வந்து சின்னதுல இருந்து குண்டும் குழி மாவு மணல் பாதையாக இருந்தால் கூட பெட்ரோல் போடுறது. ஆனால் இது எல்லாத்தையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 33-34 வரைக்கும் பெட்ரோல் வேலை செய்யும். இல்லை அப்படின்னா வேற லெவல்ண்ணா. ஏன்னா இப்போ நார்மலாக பிக்மியோடைய உழைக்கிறார்கள் இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாமே இதோட பிரியோசனமான ஆட்டோவாக இருக்கு. நீங்கள் 100% நீங்கள் சொல்கிற சரி. இந்த பிக்மி ஓடுறார்கள், அதே மாதிரி இந்த லோடுகள் ஏற்றுறார்கள், சின்ன பிசினஸ் செய்கிறார்களுக்கு இந்த ஆட்டோவில் வந்து பெரிய இடவசதி இருக்குது. ஸோ அதனோடாக அது மட்டும் இல்லை, இந்த ஆட்டோ வந்து நீங்கள் எவ்வளோ லோட் போட்டாலும் வந்து கிட்டத்தட்ட இலகுவாக வந்து இழுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற ஆட்டோ கூடுதலாக வந்து இங்கே டிவிஎஸ் ஆட்டோ கிங் பாவிக்கிறார்கள். நீங்கள் ஆட்டோ போய் கேட்டாலும் ஆட்டோண்டா சூப்பர், ஆட்டோவில் நிறைய வேலை செய்யலாம்னு சொல்லி தங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிற நீங்கள் கேட்டு நீங்கள் கட்டாயம் வந்து டிவிஎஸை பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் ஜசோ டிவிஎஸ்ல. சரி அண்ணா, நன்றி அண்ணா. இப்போ நீங்கள் நார்மலாக எல்லாமே எங்களுக்கு சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் அதாவது எங்கன்னா ஃப்ளோவர்ஸ் எல்லாருக்கும் நல்ல ஒரு பூரண விளக்கம் கிடைச்சிருக்கோம்ண்ணா. இங்கே வந்தவங்களை புக் பண்ண சொல்கிறோம்.
வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நன்றி, உங்களுக்குமே நன்றி அண்ணா. குறிப்பாக 7லேருந்து 8 நாள் குறிப்பாக 7லேருந்து 8 நாளுக்கு நீங்கள் புக் பண்ணி எடுக்கலாம். அது சில நேரம் வந்து அது உங்களோட ஸ்டாக் இங்கே இருந்துன்னு சொன்னால் நீங்கள் உடனே பெற்று கொண்டு போகலாம். அதே மாதிரி லீஸ் வசதி இங்கே இருக்க லீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த லீஸ் வேண்டாலும் வந்து 50% லீஸ் கட்டினா காணும், நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளலாம். பெருசாக ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, நல்ல ஒரு கொள்வனவு. இருக்க எல்லா வாகனம் விலை கூடி கொண்டு தான் போகும். விலை குறையிறதுக்கான சந்தர்ப்பம் இலங்கையில் வந்து குறைவாக இருக்குது. அது எப்படி எங்களுக்கு சொல்ல தெரியல. முடிஞ்சா நீ கட்டாயம் வந்து ஷோரூமில் பாருங்க. நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லையோ ஷோரூமில் வந்து பாருங்க, ஒரு தொட்டு பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் உங்களோட குடும்பத்தோட வந்து கலந்து ஆலோசிச்சு நீங்கள் கொள்வனவு செய்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இந்த ஆட்டோ. இல்லைண்ணா, நார்மலாக எங்களுக்கு இதை பார்க்க நீங்கள் சொல்கிறத கேட்க எல்லாம் எடுக்கணும் போலான்னு இருக்கு. ஏன்னா உண்மையாகவே இந்த ப்ரைஸுக்கு பெட்ரோலும் சரி வாகனமும் சரி உண்மையாகவே ஓகேண்ணா. அப்போ அதனால் நாங்களுமே எடுக்கலாம்ன்ற முடிவில் இருக்கிறோம். எங்கென்ன பார்வையாளர் யாராவது எடுக்கிற முடிவு இருந்தால் இங்கே வாங்க, எடுக்கலாம். அண்ணாவை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு மேலதிக டீட்டெயில்ஸ் இங்கே நேரம் வந்தீங்கன்னா அண்ணா சொல்லுவேன். ஆமாம், கட்டாயம் நீங்கள் சொன்னால் சரி. எல்லாமே வந்து வார்த்தையால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. நான் சொன்ன விஷயங்கள் தான் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து சந்தர்ப்பத்தில் தான் வந்து எல்லாத்தையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அது கட்டாயம் வாங்க. என் நம்பரை தாரேன், கீழே போடுங்க. நீங்கள் அதில் வந்து நீங்கள் எல்லாரும் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான இது வந்து வாரண்டியோ, அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸோ, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஆட்டோ காலர்ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு லீஸ் வசதி எல்லாமே உங்களுக்கு செய்து தரப்படும். கட்டாயம் டிவிஎஸ் விக்கிங்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நல்ல ஒரு முதலீடாக இருக்குது. ஓகே, நன்றி அண்ணா. ஓகேண்ணா, நன்றி அண்ணா. பாய் அண்ணா, பாய் ஆடிவிடுங்க.